விஜய் ஒன்னும் அரசியலுக்கு சும்மா வரல. 20,000 கோடிக்கு ஆசைப்பட்டு தான் அரசியலுக்குள்ள வந்திருக்காருன்னு சொல்லி, பாடகர் ஜேம்ஸ் வசந்த் பரபரப்பா ஒரு குற்றச்சாட்டு ஒண்ணு வச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்க அப்டின்னா, விஜய் அரசியலுக்கு வந்த மாதிரியே நம்மளும் அரசியலுக்கு வந்து சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு பல பேர் அரசியலுக்குள்ள வருவாங்க. வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட வீடு, நிலம் எல்லாத்தையும் வித்துட்டு, ஒரு வேள தேர்தல்ல ஜெயிக்கல அப்டின்னா, அவங்க ஏதாவது கடினமான சூழ்நிலைய கையாளக்கூடும். இல்ல அப்டின்னா, அவங்க ஏதாவது கண்டிப்பா ஒரு விபரீத முடிவு எடுப்பாங்க. இது கண்டிப்பா இந்த தேர்தல்ல நடக்கும். நடக்கல அப்டின்னா, என்கிட்ட வந்து கேளுங்கன்னு சொல்லி ஜேம்ஸ் வசந்த் பரபரப்பா பேசியிருக்காரு. தாவேகா மீது பல கலவையான விமர்சனங்கள் நெறைய பேர் வச்சுட்டே வராங்க. ஆனா, என்னதான் இருந்தாலுமே விஜய் அவர்கள் அவர் எடுக்கிற ஸ்டாண்ட கரெக்ட்டா எடுத்துட்டு மூவ் பண்ணி போயிட்டே இருக்காரு. தாவேகா அடுத்து என்னென்ன பண்ண போறாங்க மக்களுக்காகன்றதுல ஒரு தெளிவான முடிவுல இருக்காங்க. தேர்தல் கிட்ட நெருங்கிட்டே இருக்கு. யார் அடுத்த முதல்வர்ங்கிறது இப்ப வரைக்கும் ஒரு பெரிய கேள்வியா தான் இருக்கு. யார் அடுத்த முதல்வர்? பார்க்குற நான் உங்ககிட்ட கேட்கிறேன். மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான பாலிடிக்ஸ் அப்டேட் வேணும் அப்டின்னா, மறக்காம எஸ்கே டெலிவிஷன லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.